ஏன்னா அன்புமணி அண்ணா என்ன கேட்டார், ஆளுங்கட்சியாக இருக்கின்ற தமிழகத்தில் அதில் கூட்டணியில் அமைச்சரவை அங்கம் வாங்கி கொண்டு பயணம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். மேகதாது அணை பிரச்சனையாக கர்நாடகத்தில் இருக்கிறது காங்கிரஸ் உடைய ஆட்சி, சரிங்களா? அது கேள்வி கேட்குறாரு அண்ணன். உங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யுங்க, குரல் கொடுங்க. இங்கே தமிழர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இது மோசமான நிலைமையை கொண்டு போய் சேர்த்துரும். இரு மாநிலங்களுக்கும் மாபெரும் ஒரு பிரிவினையை உண்டாக்கும். மக்கள் நலம் சார்ந்த விஷயமாக இதை கையில் எடுத்து தமிழக காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸிடம் பேச வேண்டும் என்று அன்புமணி அண்ணன் சொன்னார். இது புரிஞ்சிக்காமல் மாணிக்க தாக்கூர் அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மோடிக்கிட்ட போய் கேளுங்க. நாங்கள் இந்தியாவிலே எதிர்கட்சியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ய சொல்லி எப்படி ஈழத்துக்கு துரோகம் பண்ணீங்களோ அது மாதிரி தமிழகத்துக்கு துரோகம் பண்ணுறதுக்காக உங்களை அமுச்சு வச்சுருக்காங்களா என்ன? எதுக்கு எடுத்தாலும் போய் மோடிக்கிட்ட போய் சொல்லுங்கள். மோடி தானே சொல்கிறாரு, நீங்கள் அதுலேருந்து ராஜ்சபா எம்பியிலேருந்து வாபஸ் வாங்கிக்கிங்க. இது இல்லை, என்ன பேச்சா இது? தமிழக மக்கள் சார்ந்த விஷயத்தை பேசுங்க, ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பேசுங்க, சரிங்களா? எங்கள் அண்ணன் கேட்டது ஒத்துழைப்பு கொடுங்க. மேகதாது அணை கட்டினால் இந்த தமிழகத்தினுடைய வாழ்வாதாரம், விவசாயிகளுடைய அந்த எல்லா விஷயமும் அழிந்து போயிடும், செத்து போயிடும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நீங்கள் என்னடா அண்ணா இப்போ மோடிக்கிட்ட போங்க, உங்கள் மேலே சிபிஐ வழக்கு இருக்குது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவீங்க? வழக்கு இருந்தால் அதை சந்திச்சுக்கிட்டு தானே இருக்காரு. நீதிமன்றத்தில் தானே வழக்கு இருக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் வழக்கை சந்திக்க போகிறோம். அதை விட்டுட்டு எப்போ பாரு சிபிஐ இன்னும் பூச்சாண்டி காட்டுறீங்களா? எங்கள் அண்ணா சொன்ன மாதிரி தான் சொல்லணும். அப்புறம் உங்களுக்கு இராணுவத்தையும் பார்த்தாச்சு, துப்பாக்கிச்சூடையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்ன, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? கர்நாடகத்தில் காங்கிரஸ் உடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் நீ காங்கிரஸாக இருக்கிற, உன்னுடைய நிலைப்பாடு என்ன? மேகதாது அணை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கவர்மெண்ட் சொல்லுதே, உன்னுடைய நிலைப்பாடு என்ன? அதை பற்றி பேசியா அப்படின்னு சொன்னால் நீங்கள் மோடிக்கிட்ட போய் சொல்லுங்கள். அப்படி மோடி கேட்கலன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க. என்ன இதெல்லாம் பேச்சாயா இது? தமிழக மக்களை உள்வாங்கி கொண்டு நீங்களும் எத்தனையோ ஆண்டு காலம் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி, சுதந்திரம் உங்களால் கிடைச்சிதுன்ற அந்த கட்சியின் நிலைப்பாட்டுக்கு நான் வரல, சரியா? அதெல்லாம் அதுக்காக பாடுபட்டவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, சரியா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழக காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன? அதை கேட்டால் சிபிஐ விசாரணை இருக்குன்னு மோடிக்கிட்ட போய் கேட்க மாட்டீங்க. மோடிக்கிட்ட போய் கேட்டால் என்னையா பேச்சு இது? உங்களுடைய நிலைப்பாடு என்னையா? ஒத்துழைப்பு தாங்கயா. நீ காங்கிரஸாக இரு, இல்லை நீ இது இன்னும் இந்தியாவின் எதிர்கட்சியாக இரு, இல்லை இன்னும் எவ்வளோ பெரிய கட்சி ஒன்றாலும் இரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்ய நினைக்கின்ற கர்நாடகா காங்கிரஸ் அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். நீங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்ன்னு ஒரு கட்சி வச்சுருக்குல்ல, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் தானே கட்சி நடத்துகிறீங்க. அப்போ உன் தேசிய கட்சிக்கிட்ட போய் சொல்லு, தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனை இருக்குது, அங்கே அணை கட்டுனா இங்கே தண்ணி வராது, குடி தண்ணிக்கும் கஷ்டப்பட வேண்டும், விவசாயத்துக்கும் கஷ்டப்பட வேண்டும் போய் சொல்லியா அப்படின்னு தான் பேசுகிறோம். அதை விட்டுட்டு எப்போ பாரு சிபிஐ வழக்கு இருக்கா, அன்புமணி எல்லாம் சிபிஐ, அது நீதிமன்றம் பார்த்துக்க போகுது. வழக்கு யார் மேலே தான் வழக்கு இல்லை, சிபிஐ வழக்கு எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குன்னு வச்சுக்க, அதெல்லாம் நீதிமன்றம் பார்த்துக்க போகுது. அதாவது ஒரு கட்சி தலைவராக பேசு, ஏதோ வரவங்க போகிறவங்க இந்த இவங்க பேசுகிற மாதிரிலாம் பேசாது, சரியா? அது நல்லா இல்லை. எங்கள் அன்புமணி அண்ணன் எங்கள் மேகதாது அணை கட்டிட்டா இங்கே குடி தண்ணீர் இல்லாமல், விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல், தமிழ்நாட்டை சுடுகாட்டாக மாற்ற நினைக்கின்ற அந்த காங்கிரஸிடம், அதாவது உங்கள் காங்கிரஸிடம், நீங்கள் எல்லாம் தேசிய கட்சி இல்லை, தமிழ்நாட்டில் நீயும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில உறுப்பினர் தானே, மாநில உறுப்பினர் அண்டு தலைவர் வேறு. நீ போய் சொல்லு, தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்கும், தயவு செய்து கட்ட வேணாம். அங்கே இன்னும் உச்ச நீதிமன்றம் இருக்குது, அதுங்க போகிறோம். உங்களுடைய எண்ணம் என்ன? நாடாளுமன்றத்தில் அன்புமணி அண்ணா குரல் ஒழிக்கக்கூடாது. ஏன்னா அவர் மட்டும்தான் பேசுகிறாரு, ஒரு சில உண்மையான விஷயங்களை அவர் மட்டும்தான் பேசுகிறாரு. அது காங்கிரஸுக்கு பிடிக்கவே மாட்டுது போல இருக்கு. சும்மா இந்த கதையே பேசிக்கிட்டு இருக்காதிங்க. ஆக்கப்பூர்வமான, உண்மை தரமான, நியாயமான, மக்களுக்கு எது தேவையோ அதை பற்றி பேச வேண்டும்.
மரியாதைக்குரிய காங்கிரஸ் கமிட்டி தலைவர், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். அதை விட்டுட்டு சும்மா மோடிக்கிட்ட போங்க, உங்கள் மேலே வழக்கு இருக்குன்னு போக மாட்டீங்களா? எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காரு எங்கள் அண்ணன், சந்திக்காமலும் கிடையாது. புரியுதுங்களா? அதாவது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, எப்படி நீங்கள் ஜல்லிக்கட்டு தடை பண்ணி அது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் மூலயமாக வெற்றி கண்டோமோ, அதே போல் மேகதாது அணை கட்டுவதை நிறுத்தாவிட்டால் ஜல்லிக்கட்டை அந்த போராட்டத்தை விட பல மடங்கு போராட்டம் இந்த மேகதாது அணை கட்டுவதில் களம் காண்போம், வெற்றி அடைவோம். ஏன்னா இது கட்சிக்கான போராட்டம் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக விவசாயம்